English is a language, not a knowledge. புரியல? ஆங்கிலம் வெறும் மொழி தான், கல்வி அறிவில்லை. உங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை தமிழ்ல கத்துக்கணுமா? அப்போ நம்ம கலெக்டிவ் நாலேஜ் அகாடமில தான் படிக்கணும். இங்க தனித்துவமான முறையில பிராக்டிக்கல் கிளாஸோட ரொம்ப அனுபவம் உள்ள ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு தமிழ்லயே சொல்லிக் கொடுப்பாங்க. படிச்சா மட்டும் போதுமா? வேலை வேண்டாமா? கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா அவங்களே வேலை கொடுப்பாங்க. புரிஞ்சு படிக்கிறதுக்கும் புரியாம படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. கலெக்டிவ் நாலேஜ் அகாடமி. எக்ஸலண்ட். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அட்வான்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐஎஸ்பின்னு சொல்கிறோம். இப்போது இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் எப்படி ஐபிலாம் அட்ரஸ் அலோகேட் பண்ணுறோம், அந்த ஐபி அட்ரஸுக்கு எப்படி ஒரு கம்ப்யூட்டர்னுடைய பேரை பைண்ட் பண்ணுறோம், அதை எப்படி ஆக்டிவ் டைரக்டரியில் கொண்டு போய் பைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம அந்த நெட்வொர்க்கில் ஃபுல்லாகவே அந்த கம்ப்யூட்டர்னுடைய பேரை கொடுத்தாவே நம்ம எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது வெளியில் ஒரு நெட்வொர்க்கோட எப்படி நம்ம ஜாயின் ஆக போகிறோம், அது என்ன வெளி நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது இது நம்மளுடைய கம்ப்யூட்டர் இருக்குது, இது ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்சோட நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கம்ப்யூட்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய கம்ப்யூட்டர் ஒரு 3 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்விட்ச் வழியாக இந்த 3 கம்ப்யூட்டரும் பேசிக்கலாம். இல்லை நான் ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஒரு நெட்வொர்க் பிரிண்டர் இருக்குது, இது பிரிண்டர். இந்த பிரிண்டர் இருந்ததுன்னா நான் பிரிண்டரை ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணணும் சார். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வெளியே இருந்து யாரோ ஒருத்தர் இன்டர்நெட் கொடுக்க போகிறாரு, அவர் என்னுடைய கேபிள் கொண்டு நம்மளுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ ஒரு கேபிளை கொண்டு கனெக்ட் பண்ண போகிறார். சரி, கேபிளை கொண்டு எங்கே கனெக்ட் பண்ணணும், நேராக இந்த சுவிட்சில் கொண்டு கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு கனெக்ட் பண்ணலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைனா, இந்த ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும். இப்போ நம்ம 192 சீரீஸ் யூஸ் பண்ணுவோம் நார்மலாக, 1.1, 1.2, 1.3 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் வெளியே இருந்து வர்ற கேபிள் வேறு ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் இருந்து வரும். அப்போது நான் இங்கே இருந்து ஒரு பர்டிகுலர் இப்போ google.com அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் google.com அப்படின்னா நேராக இங்கே போகும். இந்த சுவிட்சுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது, இல்லை டிஎன்எஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே போயிட்டு google.comனா என்ன ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வந்துடும். ஆனால் இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது, எப்படி இன்டர்நெட்டோட க்ளவுடோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அப்போது என்னுடைய க்ளவுடு இருக்குது, அந்த க்ளவுடில் இருந்து இது இன்டர்நெட்டு க்ளவுட் இருக்குது. அங்கே இது இன்டர்நெட் யார் கொடுக்குறாங்க, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்குறாரு. இந்த கேபிளை கொண்டு நம்மளுடைய சுவிட்சில் கனெக்ட் பண்ணால் வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், நடுவில் ஒரு ரவுட்டர் போடணும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா நேராக கொண்டு இது கூட கனெக்ட் பண்ணிடுவார். இந்த ரவுட்டரில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவார். இந்த ரவுட்டரில் இருந்து நம்ம இங்கே கனெக்ஷன் எடுத்துக்குவோம், ரவுட்டர்லேருந்து இங்கே கனெக்ஷன் எடுத்துக்குவோம். சரி, இந்த மாதிரி ரவுட்டர் கொடுத்தோம்னா என்ன சார் ஆகும், இந்த நெட்வொர்க்குக்கும் எப்படி கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுதான் இந்த ரவுட்டர்னுடைய வேலை. ரவுட்டர் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கை எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறது இந்த ரவுட்டருக்கு தெரியும். இப்போது நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரவுட்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரவுட்டருக்கு 192.168.1.1ன்னு நம்ம பேர் கொடுத்துப்போம். ஒவ்வொரு ரவுட்டர்லேயும் கண்டிப்பாக டிஹெச்சிபி சர்வர் இருக்கும்.
அந்த டிஹெச்சிபி சர்வரை நான் எனேபிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருந்து எல்லா கம்ப்யூட்டருக்கும் அட்ரஸ் அலோகேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 2 அலோகேட் ஆகலாம், இதுக்கு 3 அலோகேட் ஆகலாம், இல்லை 4 அலோகேட் ஆகலாம். சரிங்களா? இந்த ரவுட்டருக்கு 2 எண்டு இருக்கும். ஒரு எண்டு என்ன அப்படின்னா வேன் கனெக்டிவிட்டி, வேன் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். வேன் போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் மற்றது மீதி 3 போர்ட்டு பார்த்தீங்கன்னா லேன் போர்ட் அப்படின்னு இருக்கும். லேன் போர்ட் அப்படின்னு இருக்கும். இந்த கேபிள் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த லேன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். நம்மளுடைய ஸ்விட்சிலிருந்து இந்த ரவுட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லேன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். வெளியிலேருந்து இன்டர்நெட் வழியாக வர்ற கனெக்ஷனை வேன் போர்ட்டில், வைட் ஏரியா நெட்வொர்க் போர்ட்டில் கனெக்ஷன் பண்ணிவிடுவோம். இந்த லேனில் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோக்கல் அட்ரஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக ஒரு லோக்கல் அட்ரஸ் கொடுத்தே ஆகணும். அந்த லோக்கல் அட்ரஸ் இதுவாக இருக்கும். இங்கே இருந்து வர்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ரஸ் அலோகேட் ஆகும். இந்த வேன் போர்ட் வழியாக ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகும். இந்த வேன் போர்ட் வழியாக ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகும். இந்த ஐபி அட்ரஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் மாறக்கூடியதாக கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரவுட்டர்னுடைய வேலை என்னுடைய நெட்வொர்க் அட்ரஸில் இருந்து, ஐபி அட்ரஸில் இருந்து வேறு ஒரு நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் வழியாக என்ன ஆகுதுன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிக்குது. அப்போது நான் இந்த செட்டப்பை பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது இந்த ரவுட்டர் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேட்வேவாக ஆகுது. இந்த ரவுட்டர் தான் இப்போ எனக்கு என்ன ஆகுது, கேட்வே. எதுக்கு கேட்வே? google.comனு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 45, 68, 72, 143 இது ஏதோ இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐபி அட்ரஸ்ஸு இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸுக்கு போயிடும், அங்கே போய் கம்யூனிகேஷன் ஆகும். ஆனால் இந்த அட்ரஸ் என்ன, பப்ளிக் அட்ரஸ். இது பப்ளிக் அட்ரஸ். அப்போ கண்டிப்பாக லோக்கல் ஏரியாவில் இருக்காது. அப்போது இதுக்கு உண்டான பாத் எங்கே போகும்னா இந்த ரவுட்டர் வழியாக வெளியே போகும். வெளியே போய் இந்த கம்ப்யூட்டரோட ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ ஓப்பன் நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்குறேன். சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஈத்தர்நெட்டில் வரேன், ப்ராப்பர்ட்டிஸில் வரேன். இதில் இந்த டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன அட்ரஸாக இருக்கும்னா ரவுட்டர்னுடைய அட்ரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவுட்டர் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் அட்ரஸ் மாற்றுறேன். 10.1.1.16 கொடுத்துட்றேன். 255 கொடுத்துட்றேன். இங்கே 10.1.1.1 இங்கே அட்ரஸ் 8.8 நேற்று சொன்னேன் இல்லைங்களா, 8.8.8.4 இந்த மாதிரி 4ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் கேட்வே கொடுக்கலன்னா தப்பா சார்? இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் டிஃபால்ட் கேட்வே கொடுக்கல அப்படின்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆக முடியாது, இல்லைன்னா வேறு ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண முடியாது. வேறு ஒரு நெட்வொர்க் என்ன, இப்போ நம்மளுடைய நெட்வொர்க் 192.168.1 சீரீஸில் ஆரம்பிக்குது. இன்னொரு நெட்வொர்க் 192.168.2ல் ஆரம்பிக்குது. அப்படின்னா நான் ஒரு ரவுட்டரை போட்டுட்டு இந்த 2 எண்டையும் அந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸை கொடுத்துட்டோம்னா இந்த 2 நெட்வொர்க்கும் கனெக்ஷன் ஆகிடும். அதே மாதிரி வேன் போர்ட்டில் நான் பப்ளிக் அட்ரஸை நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆகிடும். இப்போ நான் பார்த்திங்கன்னா பிங் google.comனு கொடுக்குறேன். இப்போ வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை? google.comஐ எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பிங் 10.1.1.2ன்னு கொடுக்குறேன், போகும். ஏன் போகும்? இதே நெட்வொர்க்கில் இருக்குது. இப்போ பிங் 10.1.1.5 இந்த மிஷின் இப்போ ஆஃபில் இருக்குது, போகலை. பிங் 10.1.1.101 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு போகுது. இது எல்லாமே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு கனெக்டிவிட்டி கிடைக்குது. பட் எப்போ நமக்கு பிரச்சனை வருது, நான் இன்டர்நெட்டை கனெக்ஷன் பண்ணும்போது பிரச்சனை வருது. அப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், ரவுட்டர்னுடைய லோக்கல் ஐபி அட்ரஸை நான் கொடுக்கணும்.
அது கண்டிப்பாக இந்த மேலே இருக்கிற சீரீஸில் இருக்கும். நார்மலாக 10.1.1.1 இந்த 1 அப்படிங்கிறத ரவுட்டருக்கு நம்ம அசைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 1 தான்பா கேட்வே, இல்லை 100ன்னு வச்சுக்கலாம், இல்லை 10ன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான அட்ரஸை அதுக்கு கொடுத்துடலாம். இப்போ நான் இதுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நான் போயிட்டு பிங் அடிக்கிறேன். பிங் google.com. இப்போ என்னாகும், இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கான்னு பார்த்துச்சு. அப்படி லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இல்லை அப்படின்னோடனே டிஃபால்ட் கேட் வழியாக வெளியே ஆட்டோமேட்டிக்காக போகும். அங்கே போகும்போது க்ளவுடோடு கனெக்ட் ஆகி இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்கு கனெக்டிவிட்டி போயிடும். இப்போ பாருங்கள் google.com. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, pingrediff.com. பாருங்கள் கனெக்டிவிட்டி கிடச்சிடுச்சு. ஸோ அப்போது டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஐபி அட்ரஸ்ஸு எதை குறிக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுனாவே போதும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த கம்ப்யூட்டரோட வேணாலும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் கேட்வே வழியாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ரிமோட் கம்ப்யூட்டரு நமக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது எனக்கு இத்தனை நாள் சொல்லி கொடுத்ததில் இந்த ஐபி அட்ரஸில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதுங்க. இந்த 5 பாக்ஸும் என்னத்துக்குன்றத சரியாக உங்கள் மைண்டில் போய் பதிவாயிருந்ததுன்னா நான் இத்தனை நாள் எடுத்த கிளாஸு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ரவுட்டரில் டிஹெச்சிபி சர்வர் இருக்குது. அந்த சர்வர் வழியாக வர அட்ரஸை எடுத்துக்கோ, எனக்கு ஃபிக்ஸட் ஐபி அட்ரஸ் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே ரைட். இப்போது என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாருங்கள். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, க்ளவுடில் இருக்கிற எந்த கம்ப்யூட்டரும் கூட வேணாலும் நான் கனெக்டிவிட்டி பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் வியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவ்வளோதான். இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னா அது என்ன, எங்கேயோ இன்டர்நெட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை நான் எடுத்துக்கிறது தான் ஐஎஸ்பி. அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அதை ப்ரொவைட் பண்ணுறது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்றது நம்மளுடைய 192.168.1. சீரீஸில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இன்டர்நெட்டையும் லேனையும் கனெக்ட் பண்ணுறது ரவுட்டர். ரவுட்டர் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கையும் இன்னொரு நெட்வொர்க்கையும் பாஸ் த்ரூ பண்ண வைக்கிறது ரவுட்டர். இந்த ரவுட்டர் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் கனெக்டிவிட்டி பண்ணவே முடியாது. இந்த ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும். ஒரு ஃபெசிலிட்டி என்ன, டிஹெச்சிபி சர்வர். இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சில ரவுட்டர் பார்த்தீங்கன்னா வைஃபை ரவுட்டராக இருக்கும். ஸோ இது வழியாகவே நான் ரவுட்டர் வைஃபை மொபைலை நான் வைஃபையோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வைஃபையை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நான் மொபைலை இந்த வைஃபைனுடைய யூனிக் நேம் ஒன்று இருக்கும், அதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன்னா அந்த நேமை செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இந்த ரவுட்டர் வழியாக எனக்கு கனெக்ஷன் ஆகிடும். இது இல்லாமல் போர்ட் ஃபார்வேர்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நேட்டிங்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் டிடிஓஎஸ்ன்னு இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி வேறு ஒருத்தருடைய கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை எடுக்கணுமோ அந்த மாதிரி நான் என்னுடைய கம்ப்யூட்டரை எதுவுமே ஷேரே பண்ணல. ஆனால் என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து எதையாவது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேக்கெட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டிடிஓஎஸ் ப்ரொடெக்ஷன் வழியாக என்ன பண்ணலாம், நம்ம சில ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ரவுட்டரில் இருக்குது. இப்போது கேட்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புரியும். டிஃபால்ட் கேட்வேங்கிறது ரவுட்டர்னுடைய லோக்கல் ஐபி அட்ரஸ். ஒவ்வொரு ரவுட்டர்லேயும் கண்டிப்பாக 2 ஐபி அட்ரஸ் இருக்கும். ரவுட்டரில் 2 எண்டு இருக்குது. ஒரு எண்டில்
லேன் அட்ரஸ் இருக்கும், இன்னொரு எண்டில் இன்டர்நெட் அட்ரஸ்ஸு இருக்கும். இன்டர்நெட் அட்ரஸ்ஸு யார் கொடுக்குறா? ஐஎஸ்பி கொடுக்குற இன்டர்நெட் ஐபி அட்ரஸ் நமக்கு இன்னொரு எண்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். சரி, இப்போது இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு கொடுக்குறாரு. அந்த ஐபி அட்ரஸ் 2 விதமான ஐபி அட்ரஸ் இருக்குது. ஒன்று டைனமிக் ஐபி அட்ரஸ், இன்னொன்று ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். டைனமிக் ஐபி அட்ரஸ்னால் ஒவ்வொரு முறை நான் ரவுட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணும்போதும் வேறு அட்ரஸ் கிடைச்சதுன்னா அது டைனமிக் ஐபி அட்ரஸ். அதே எத்தனை முறை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும், ரவுட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் எனக்கு ஒரே ஐபி அட்ரஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு பேர். இந்த ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸை எல்லாரும் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அப்போ யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இயர்லி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2500 ரூபா ப்ளஸ் டேக்ஸ். அப்போ என்ன ஆகுது? யாருக்கு 2500 ரூபா கொடுத்து அது உபயோகப்படுத்திக்கணும்னு இருக்கோ அவங்க இந்த ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸை உபயோகப்படுத்திக்கலாம். இதனால தான் உலகம் ஃபுல்லாக IPv4 யூஸ் பண்ணால் 4 பில்லியன் டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் தான் கொடுக்க முடியும். இருந்தாலும் இதுவே இன்றைக்கி தேதிக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் வராமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். சரி, அடுத்தது பாயிண்டிங் ஸ்டாட்டிக் ஐபி இன் டொமைன். இப்போது என்ன அடுத்த கேள்வி வருதுன்னா, என்னுடைய கம்ப்யூட்டரை நான் இன்டர்நெட்டில் இருக்கிற எந்த யூசர் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணணும் சார். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், நேற்று நம்ம பார்த்தோம், கோடேடியில் போயிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கோடேடியில் நான் லாகின் ஆனேன் அப்படின்னா அங்கே டிஎன்எஸ் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏ ரெக்கார்ட்ஸ், எம்எக்ஸ் ரெக்கார்ட்ஸ், சி நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான ரெக்கார்டு என்னென்னா இந்த ஏ ரெக்கார்டு, இந்த அட்ரஸ் ரெக்கார்டுன்னு பேர், ஐபி அட்ரஸ் ரெக்கார்டுன்னு பேர். அதில் நான் ஒரு நேமுக்கு ஒரு ஐபி அட்ரஸை கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்டர்நெட்டில் இருந்து யார் இந்த நேமை கொடுத்தாலும் அப்போ என்ன ஆகும், இந்த ஐபி அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடேடி, என்னுடைய கோடேடி அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன். ஓகே, என்னுடைய கோடேடி அக்கௌண்ட்டுக்கு நான் இப்போது சைன்இன் ஆகிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ராடக்ட்ஸ், இதில் collectiva.inன்னு இருக்குது. ஓகே, இந்த collectiva.inக்கு வந்தேன் அப்படின்னா ஃபார்வர்ட் டொமைன், மேனேஜ் டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் மேனேஜ் டொமைனுக்கு போகிறேன். ஓகே,
மேனேஜ் டிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மேனேஜ் டிஎன்எஸ்க்கு வந்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் ஏ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இங்கே அட்டுன்னு போட்டேன்னா இந்த டொமைன் நேம் கொடுத்தா collectiva.inன்னு கொடுத்தா என்னவோ அதுதான் அட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் collectiva.inன்னு கொடுத்தா எங்கே போகணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஐபி அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸில் ஒரு சர்வர் இருக்குது, அந்த அட்ரஸுக்கு நீ போ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ என்னாகும், இப்போ நம்ம உலகத்தில் எங்கே நான் இதை செட் பண்ணாலும் உலகத்தில் யார் வந்து பிங் அடித்தாலும், இப்போ collectiva.inன்னு அடித்தாலும் உடனே எங்கே போகும்னா இந்த ஐபி அட்ரஸுக்கு கனெக்டிவிட்டி போகும். 188.138.33.173 இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதில் பார்த்தீங்கன்னா சிகேஏன்னு நான் பேர் கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்னா CKA.collectiva.inன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொடுத்தாலும் எந்த அட்ரஸ்க்கு போகணுன்னு நான் கொடுத்துருக்கேன், இங்கே அட்ரஸ் போகணுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பிங் CKA.collectiva.inன்னு கொடுக்குறேன். இதுவும் எங்கே போகுது, இந்த குறிப்பிட்ட அட்ரஸுக்கு போகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம எங்கே டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அங்கே கண்டிப்பாக டிஎன்எஸ்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம இந்த ஏ ரெக்கார்டை இங்கே பாருங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போதே அது ஏ ரெக்கார்டா, சி நேமா, எம்எக்ஸா. எம்எக்ஸ் அப்படின்னா இமெயில் சம்மந்தமான ரெக்கார்டுன்னு அர்த்தம். சி நேம் அப்படின்னா அலைஸ் நேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம மேக்ஸிமம் ஏ ரெக்கார்டை மட்டும் செட் பண்ணாவே போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை நீங்கள் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணால் தான் இந்த சர்வீஸ் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து மெயில் சர்வர் வந்து google.com யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்எஸ் ரெக்கார்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது மெயில் சர்வர், இது அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் சர்வனுடைய அட்ரஸை நம்ம இங்கே கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது இது எப்படி சார் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா google.com நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் இதை போய் உங்கள் டொமைனில் போய் எம்எக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய AWS ஒரு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சி நேம்னு ஒரு ரெக்கார்டை போட்டு இந்த பேரில் இதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுங்கன்னு அவர் நமக்கு கொடுப்பார். அதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணணும். அது மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அவருடைய சர்வீஸ் நமக்கு வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஎன்எஸ்ஸை செட் பண்ணுறோம். இந்த டிஎன்எஸில் என்ன சார் பண்ணுறோம், ரொம்ப 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 சிம்பிள். என்கிட்ட ஒரு ஸ்டாட்டிக் ஐபி இருந்ததுன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு நான் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த நேமுக்கு இதுதான் ஸ்டாட்டிக் ஐபின்னு நான் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற யார் வந்து அந்த டொமைன் நேமை கிளிக் பண்ணாலும் அந்த டொமைன் நேமை பிங் பண்ணாலோ அதை வந்து ப்ரௌஸ் பண்ண ட்ரை பண்ணாவோ நேராக இந்த கோடேடி நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அங்கே வரும். அங்கே அந்த அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷனில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அந்த அட்ரஸுக்கு கண்ட்ரோல் போயிடும். ஸோ சரிங்க சார், இப்போ இது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய நெட்வொர்க்கில் இப்போ வந்து என்ன இருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வாட் இஸ் மை கம்ப்யூட்டர், வாட் இஸ் மை ஐபின்னு ஒரு இது இருக்குது. இதில் போனீங்கன்னா நம்மளுடைய இப்போ நான் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் மை ஐபின்னு கொடுத்த உடனே இங்கே என்ன அட்ரஸ் வருதோ இதுதான் என்னுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இப்போ கொடுத்துருக்குற ஐபி. சப்போஸ் நான் இயர்லி வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னாகும், இந்த பர்டிகுலர் அட்ரஸ்ஸு ஃபிக்ஸடாக இருக்கும், இல்லைன்னா இந்த அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது டைனமிக் ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு தெரியுது, ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு தெரியுது. நான் ஸ்டாட்டிக் ஐபி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஐபி எப்படி வந்து டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ண இடத்துல போய் கனெக்டிவிட்டி பண்ணுறதுன்னு தெரியுது. இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் இருக்கிற யார் அந்த டொமைன் நேம் கொடுத்தாலும் அந்த கம்ப்யூட்டருக்கு கனெக்ஷன் போயிடும். ரைட்டு சார், இப்போ என்கிட்ட டைனமிக் ஐபி தான் சார் இருக்குது. இந்த டைனமிக் ஐபி வழியாக என்னுடைய கேமரா செட் பண்ணியிருக்கேன், அதாவது சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவை நான் வந்து வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்டாட்டிக் ஐபி வேணுமா,
ஸ்டாட்டிக் ஐபி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் டிடிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. டிடிஎன்எஸ்ன்றது ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த டிடிஎன்எஸ் அப்படின்னா என்னென்னா டைனமிக் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு பேர். நீங்கள் டிடிஎன்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ நோ ஐபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஃப்ரீயும் கொடுப்பாரு, அமௌண்ட்டு கொடுத்தோம்னா அடிஷ்னல் சர்வீஸோடு கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ noip.comனு இருக்குது. ஸோ இங்கே போனோம் அப்படின்னம்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, கான்செப்ட் என்ன, இவங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது என்னுடைய ரவுட்டர் இருக்குது. என்னுடைய ரவுட்டரில் நான் லேண்டில் கனெக்ட் ஆகிடுறேன். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இப்போ வந்து ஐபி அட்ரஸ் இங்கே இருக்குது, ஐஎஸ்பியினுடைய ஐபி அட்ரஸ் இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்டரில் நம்ம பல சர்வீஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி டிடிஎன்எஸ் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டிடிஎன்எஸ் செட்டப்பில் போயிட்டு நான் noip.com கொடுத்துட்டு என்னுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்போல்லாம் இந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய noip.comல இந்த noip.comனு வச்சுக்கோங்களேன், இதில் நான் சர்வீஸ் வாங்கியிருக்கேன்னா இங்கே என்னுடைய டொமைன் நேமுக்கு நேராக இந்த அட்ரஸை போய் செட் பண்ணிவிடும். எப்போல்லாம் வந்து இந்த ஐபி அட்ரஸ் மாறுதோ அப்போல்லாம் செட்டப் வந்து இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு டேபிள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ யாரோ ஒரு யூசர் என்ன பண்ணுறாரு, நான் என்னுடைய இப்போ டொமைன் நேமை வந்து பிங் பண்ணும்போது நேராக எங்கே வருவார், noip.comக்கு வருவார். இங்கே இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன ஐபி அட்ரஸ் இப்போ செட் ஆகிருக்குன்னு பார்ப்பார். அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த ரவுட்டரில் இருக்குது. இந்த ரவுட்டருக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரோடு அது கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு பப்ளிக் அட்ரஸ்ஸு டைனமிக்காக மாறினா கூட, அதாவது ஐஎஸ்பி ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ் வந்து டைனமிக்காக மாறினா கூட நம்ம அதை பேஸ் பண்ணி கூட நம்ம கம்ப்யூட்டரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு டொமைன் நேம் இருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி பண்ணுறது இன்னும் செக்யூர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது டிடிஎன்எஸ் அப்படின்றது என்ன, அந்த சர்வீஸை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய கம்ப்யூட்டரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா மல்டி வேன் ரவுட்டர். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கம்பெனி இருக்குங்க, ஒரு வீடு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இன்டர்நெட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரவுட்டரில் 2 பேர்கிட்ட கனெக்ஷன் வாங்குவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல்கிட்ட ஒரு கனெக்ஷன், இன்னொன்று பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச்கிட்ட ஒரு கனெக்ஷன். சரி, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஸ்என்எல் ஒரு ரவுட்டர் கொடுப்பாங்க, ஏர்டெல்லில் ஒரு ரவுட்டர் கொடுப்பான். பிஎஸ்என்எல் ஒரு ரவுட்டர் கொடுப்பான், ஏர்டெல்லில் ஒரு ரவுட்டர் கொடுப்பான். ஸோ இந்த கனெக்ஷன் தனியாக இருக்கும், இந்த கனெக்ஷன் இருக்கும். இப்போ என்னுடைய ரவுட்டரில் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இது என்னுடைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதில் ஒரு 50 கம்ப்யூட்டரோ 100 கம்ப்யூட்டரோ நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போது இந்த ரவுட்டரில் மல்டி வேன் ரவுட்டர்னு இருக்குது. இந்த மல்டி வேன் ரவுட்டர் வழியாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இந்த ஏர்டெல்னுடைய ரவுட்டர் இந்த ரவுட்டரில் இருந்தும் நான் என்ன பண்ணிக்கலாம், கனெக்டிவிட்டி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 192.168.1 சீரீஸ்னு வச்சுக்கலாம். நான் இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா 192.168.2.1ன்னு இதுக்கு அட்ரஸ் கொடுத்துருவேன். இங்கே என்ன கொடுத்துருவேன், 192.168.2.2ன்னு கொடுத்துருவேன். இங்கே என்ன பண்ணுவேன், 192.168.3.1ங்கிறத இதுக்கு கொடுத்துருவேன். இந்த இடத்துல 192, அதாவது இந்த நம்மளுடைய மல்டிவேன் ரவுட்டரில் 192.168.3.2ன்னு கொடுத்துருவேன். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நான் லோக்கல் அட்ரஸ்லேருந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த அட்ரஸுக்கு இதுக்கு என்ன இருக்கும், 192.168.1.1ன்னு கொடுத்து. அப்போது ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் டிஃபால்ட் கேட்வே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், 192 இந்த நம்மளுடைய மல்டிவேன் ரவுட்டர் தான் நான் கொடுப்போம். 192.168.1.1 நான் கொடுத்துருவேன். அப்போ என்னாகும், நான் எப்போவாது இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணும்போது
இந்த மல்டிவேன் ரவுட்டரில் பல ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா இந்த 2 கனெக்ஷனையும் ஷேர் பண்ணுமா, இல்லை எப்போவுமே ஏர்டெல்லை யூஸ் பண்ணு, ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பிஎஸ்என்எல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பல செட்டப் இருக்குது. அந்த செட்டப்பில் என்னாகும் அப்படின்னா, நான் ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறேன், அந்த டைமில் இது டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இது வழியாக நெட்டு கிடச்சிரும். சப்போஸ் 2மே ஆக்சஸ் இருக்குது, நான் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன், ஒரு ஃபைல் இது வழியாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கும், நான் விசிட் பண்ணுற வெப்சைட்லாம் இது வழியாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். அப்போது மல்டிவேன் ரவுட்டர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அப்படின்னா மல்டிவேன் ரவுட்டர் வந்து உபயோகப்படுத்துவாங்க. இந்த மல்டிவேன் ரவுட்டர் நிறைய காஸ்ட் ஆகும். நம்ம நார்மலாக சாதாரணமான ஒரு ரவுட்டர், சிங்கிள் வேன் ரவுட்டரை வாங்கி அதை மல்டிவேன் ரவுட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு OpenWRT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. OpenWRT அப்படின்னு நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா, OpenWRT அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டு, ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வைஃபை, சிம்பிளான ஒரு வைஃபை ரவுட்டரை மல்டிவேன் ரவுட்டராக மாற்றுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரொவிஷன், அந்த டீட்டெயிலெலாம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த OpenWRT, இங்கே பாருங்கள், OpenWRT இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ரவுட்டரை, இந்த ரவுட்டரை மாற்றி வச்சுருக்கேன். இதை மல்டிவேன் ரவுட்டராக வச்சுருக்கேன். இந்த மல்டிவேன் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸ்க்கு போகிறோம். இங்கே பாருங்கள், வேன் அப்படின்றது ஒரு தனி கனெக்ஷன், வேன் பி அப்படிங்கிறது இன்னொரு கனெக்ஷன். அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகிருக்கு, இதுக்கு பாருங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி 2 கனெக்ஷனை ஒரே ரவுட்டரில் கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா லோடு பேலன்சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லோட் பேலன்சிங்கில் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஐபி அட்ரஸ் வந்தால் எப்படி போகணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், டிஃபால்ட் ரூலில் வேன் ஏ வேன் பின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு வேன் ஏவில் நீ கனெக்டிவிட்டி பண்ணு, அது ஒரு வேளை ஃபெயில்யூர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேன் பிக்கு போ, அது வரைக்கும் வேன் பியை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். அதே சில சைட்டு நீ வேன் ஏவில் மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம சில பாலிசிஸை செட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, அப்போ என்னாகும், நம்ம மல்டிபிள் 2 இன்டர்நெட் கனெக்ஷனை கொண்டு வந்து ஒரு டிவைஸில் மல்டிவேன் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் நம்ம எப்போனாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் தடைபடாமல் உபயோகப்படுத்திக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நிறைய யூடியூப் கோர்சஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம், யூடியூப்பில் ஃப்ரீ தான். இது வந்து இந்த ckA.collectiva.in/free courses அப்படிங்கிற வெப்சைட்டில் போட்டிருக்கோம். இந்த சைட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1 by 1 போங்க. கண்டிப்பாக உங்களுடைய அறிவு பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகும். இந்த அறிவு உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. சாஃப்ட் ஹேண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனியை 1997 நான் நடத்திட்டு இருக்கேன். இந்த வீடியோனுடைய ட்ரைனிங் எல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் உருவாக்குனது கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுக்கு நம்ம அவங்க படிக்கும்போதே நல்ல நாலேஜை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா பின்னால் நம்மக்கிட்ட அவங்க வரும்போது கண்டிப்பாக கம்மி ட்ரைனிங்கில் அவங்கள உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடாக ஒரு ஃபர்தராக ஒரு படி மேலே போயிட்டு இன்றைக்கி இப்போ நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய சீனியர் டெவலப்பர்ஸ் மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 7 to 8 வந்து உங்கள் கூட ஸ்கைப்பில் எய்தர் சேட்லேயோ இல்லை வாய்ஸ் சேட்லேயோ வந்து அவங்க உங்கள் கூட பேசுவாங்க. சரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் எங்களுடைய வெப்சைட் ckA.collectiva.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ சைன்அப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னாவே இம்மீடியட்டாக ஒரு சீனியர் டெவலப்பரை உங்களுக்கு அலோகேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் எது சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக நாங்கள் போட்டிருக்கிற வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது சின்ன சின்ன சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். ஏன்னா
மணிக்கணக்கிலலாம் அவங்களால பேச முடியாது, நிறைய பேருக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஆகையினால இன்றைக்கே எங்களுடைய வெப்சைட்டில் சைன்இன் பண்ணிவிடுங்க. அது ஃப்ரீ தான், நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீ தான். இது எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்கள்லேருந்து யாராவது ஒரு நல்ல கேண்டிடேட் எங்கள் கம்பெனிக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆகையினால நாங்கள் இந்த சர்வீஸை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இப்போவே சைன்இன் பண்ணிவிடுங்க. முடிஞ்சதுன்னா எங்களுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.